எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 9வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இவரோ எண்களின் வித்தகர், ராஜநிலை ராசி பலனில் அனைவரையும் ஈர்த்தவர், எண்களினால் எண்ணங்களை அறிந்து பலருக்கும் வழங்கி வரும் ராஜநிலை எண்கணித வித்தகர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களை வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சின்ன திருத்தம் கிடைக்கும் பெரிய மாற்றம் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருத்துமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு 9வது கருத்தரங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராஜநிலை ஆசான ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு எடுத்துக்கூடிய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சால் பெரிய மாற்றம் நான் போட்டிருப்பேன். அது பெரிய மாற்றம் கிடையாது, கோடீஸ்வர யோகம். இது சூட்சமாக அந்த பேர் டைட்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதை காலப்போக்கில் எல்லாருமே மறந்துட்டாங்க. அதை நினைவூட்டுற விதமாக தான் இந்த கருத்தரங்கத்தை நான் பேச வந்திருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் அல்லது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, மந்திரி யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கண் கூடுற அப்படியே ஒரு கற்பனையில் ஒரு கதை மாதிரியே நீங்கள் கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வாசலில் கோலம் போடுவோம். அது நீங்கள் வாய்ப்பு உள்ளவங்க வாரத்தில் 2 தடவை அரிசி மாவு கோலத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சனிச்சந்திரன் சேர்க்கை புணர்ப்பு தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஓகேங்களா? சனிக்கிழமையும் செய்யலாம், செவ்வாய் வெள்ளி எந்த கிழமையில வேணாலும் நீங்கள் செய்யலாம். வாரத்தில் 2 நாள். ஓகேங்களா? அரிசி மாவு கோலம். இது பார்த்தீங்கன்னா எறும்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருள் கரெக்டாக எடுத்துக்கும். 7 நாட்டு சனி நடக்கிறவங்க கூட இது சூட்சமான பரிகாரமாக வச்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது பாருங்க, வீட்டுக்குள்ளார போகும்போது பாருங்க செப்பல்ஸ் எல்லாமே கழட்டி போட்டிருப்போம். ஓகேங்களா? அது பணக்கார வீட்டில் பாருங்க கரெக்டாக வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு செப்பல் வலதுபுறம் ஒரு பக்கம் இடதுபுறமா இருக்கும், 2 பிரிஞ்சு கிடக்கும். ஜோடியா உள்ளது நம்மளே பிரிச்சு வைப்போம், கண்ணாப்னான்னு கிடக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஓகேங்களா? நம்ம பெரிய பெரிய இடங்கள்ல என்ன நடக்குதோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்க்கணும். ஏன்னா சின்ன மாற்றம் தான். அப்போ நம்ம வைக்கக்கூடிய செப்பல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஓரமாக வரிசையாக அடுக்கி வைக்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அடுத்தது வீட்டுக்குள்ளார போகக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜநிலை. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கையில் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜநிலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார நீங்கள் போகிறது. ஓகேங்களா? இது வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா இந்த கணம் சொல்லுவாங்க, ராஜநிலையோட கணம். ஓகேங்களா? மேக்சிமம் பாருங்க எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இந்த கணம்ங்கிறது அகலம் அதிகமாக இருக்கணும். இது வெளிப்பகுதி, இது உள்பகுதி. இந்த இடம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தவறாக இருக்கு. 99% இன்னைக்கு எல்லார் வீட்டில தான் இருக்கு. அந்த காலத்துல காரைக்குடி வீட்டுலன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எப்போதுமே வரவு, வீட்டுக்குள்ளார வரக்கூடிய வரவு அதிகமா இருக்கணும், வெளியில போற செலவு கம்மியா இருக்கணும். அப்ப இந்த ராஜநிலையத்தோட சக்கை கணம்ங்கிறத பாத்தீங்கன்னா கரெக்டான மெத்தட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அளவுன்னு இருக்கு, உயரம் அகலம், அதோட சூட்சமம் போட்டாலும் நல்ல எண்கள்ல அமையணும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ராஜநிலையில கீழே இங்கேருந்து ஒரு 42 சென்டிமீட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மஞ்சள் தடவி அதுல குங்குமம் வைப்பாங்க. ஓகேங்களா? அது தீய சக்தி வீட்டுக்குள்ள வர விடாது. அப்ப அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பா இப்ப கொஞ்சம் மாற்றம் செஞ்சுங்க. வாடகை வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை மறக்காம நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜநிலையில மேல மாயில தோரணம் அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் இருக்கும். நல்ல ஐஸ்வர்யத்தோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீட்லயும் இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக்கா வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஷாம்பிள்காண்டியே 2 எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா? இதுதான் மாயிலை. புதுசா பாக்குறவங்க கூட நல்லா பாத்துங்க. ஓகேங்களா? இந்த மாயிலை என்ன பண்ணணும்னா, இந்த மேல இருக்கு பாத்தீங்களா காம்பு, இதுலதான் கயிறு கட்டி அல்லது நூல்ல கட்டி அப்படி தொங்க விடணும். ஆனா என்ன பண்றாங்க சில பேர் இந்த மாவிலையை இப்படி சொருகி விட்டுருவாங்க.
சொறி இந்த மாதிரி ஓட்டை போட்டு இதுக்குள்ளார நூலை போட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மா இலையில வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிளெயினா வந்து இருக்க வேண்டும். இதுல வந்து பாருங்க நல்லா பிளெயினா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல இலையா இருக்கணும். அதே மாதிரி இதோட அளவுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 16 நம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா சர்வ லாபம் கிடைக்கும். மா இலையோட கவுண்டிங் நம்பர் வந்து 16 இலை வச்சா சர்வ லாபம் கிடைச்சிடும். இந்த மா இலையில வந்து தண்ணியில அலசி மஞ்சள் குங்குமம் சென்டர்ல வந்து வச்சிருங்க. இது வந்து லட்சுமி கடாச்சம் உள்ளது. வசதி வாய்ப்புள்ள வந்து ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க, ஒரு 10 ரூபா தான். இதை பன்னீர் பாட்டில் கூட நினைச்சிட்டு கூட நீங்க வந்து தொங்க விடலாம் தோரணத்தை. இப்ப வீட்டுல கல்யாணமே ஆகாத ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னா இந்த தோரணம் வந்து நம்பர் வந்து 22 வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 22ன்னு வைக்கும் போது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண யோகம் வந்து அந்த வீட்டுல வந்து நடந்துரும். இது வந்து எப்பெல்லாம் மாத்தலாம் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி 5 நாளைக்கு கணக்கு வச்சு நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பழக்கங்கள்லாம் சின்ன சின்னதா மாத்தும் போது நீங்க கோடீஸ்வரனா ஆக முடியும். நம்பிக்கையோட செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளார போயிட்டோம். போனோம்னா எங்க இருக்கு? ஹால். ஓகேங்களா? அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அங்க உள்ள பொருட்கள் வந்து பாருங்க, கண்ணாடி வச்சிருப்பாங்க, கெடிகாரம் வச்சிருப்பாங்க, டிவி வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க அந்த கெடிகாரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கெடிகாரம் வந்து ரவுண்டா இருக்கக்கூடாது, சதுரமா இருந்தா ரொம்ப நல்லது. ரவுண்டு எப்போதுமே பிரச்சனை தான் கொடுக்கும், அப் அண்ட் டவுன் லைஃப் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கெடிகாரம் வாய்ப்பு இருந்தா மாத்திங்க. அதே மாதிரி கண்ணாடியும் சதுரமா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மாத்துறது, எல்லாமே ஒரேடியா மாத்த வேணாம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருங்க. ஹாலில் தான் வந்து பாத்தீங்கன்னா காரகத்துவம் புதன் குறிக்கக்கூடியது. அப்ப படிக்கிற குழந்தைங்க அங்க படிக்கலாம், அல்லது நீங்க போன் பேசுறீங்க, நீ கம்யூனிகேஷன் தான் எல்லாமே நமக்கு இருக்கு. அப்ப போன் வந்து நீங்க ஹாலில் உட்காந்து பேசுங்க, நல்ல நல்ல செய்திகளாவே உங்களுக்கு வந்து நடக்கும். அடுத்து இந்த ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா டிவி மற்ற காலண்டர் எல்லாமே வைப்பாங்க. அது வைக்கக்கூடிய திசைன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு சவுத்துல வந்து ஆணி அடிச்சு மாட்டுங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சோறு. இந்த 2 சோறு வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? மேற்கு அல்லது தெற்குல வந்து மாட்டிக்கலாம். இப்ப ஹால்ல இதுதான் மேக்சிமம் வந்து ஹால்ல வந்து நீட்டா வச்சுக்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்மள பங்களா வீட்டுல இருக்கவங்க பாருங்க எல்லா இடமும் நீட்டா இருக்கும். அப்ப லட்சுமி வாசம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். நம்ம வீட்டுல பாருங்க ஹால்ல தான் எல்லாமே கிடக்கும். ஓகேங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்னென்ன முடியுமோ அதை வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்க. இப்ப நம்ம ஹால்ல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா சாமியே இருக்கும். ஒரு சில வீட்டுல வந்து இப்ப ஒரு பெட்ரூம் உள்ளது, 2 பெட்ரூம் இந்த மாதிரி உள்ள பெட்ரூம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமி இது வந்து இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செவுத்திலே வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னாடியே டாய்லெட் வச்சிருவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. அதுக்கும் டாய்லெட்டுக்கும் வந்து நடுவில் ஒரு கேப் விட்டு, சும்மா ஒரு 1/2 அடி கேப் விட்டு அதில் மணல் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. புதுசாக வீடு கட்டுறவங்க. ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கு சார்னா அது ஒன்றும் மாற்ற முடியாது, அது பரவாயில்ல, பின்னாடி பார்த்துக்கலாம் இன்னொரு கருத்தரங்கத்தில். அப்போ இந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த சாமி ஃபோட்டோவோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேண்டாங்க. ஒரு சாமி போட்டோ இருந்தாலும் போதும், இல்லைன்னா அதிகபட்சம் 6 வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்களா அங்க இருந்தெல்லாம் சாமி போட்டோ வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. கல்யாணமான புதுசா எப்படி மனைவியை பார்த்துவாங்களோ அது மாதிரி சாமி போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வாரம் 10 நாள்ல போயிடுச்சுன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து அது தோஷமா மாறிடும். ஓகேங்களா? அதனால வந்து சாமி போட்டோ கம்மியா வச்சுங்க. கம்மியா வைக்கும்போது உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை பராமரிக்கிறது மந்த்லி ஒன்ஸ் வந்து பன்னீரை வச்சு தொடச்சி சாமி போட்டோ தொடச்சி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு வாங்க. முடிஞ்சவங்க டெய்லி பூ போடலாம், அல்லது முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையோ அல்லது வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமையோ கூட பூ போட்டுட்டு வந்துடலாம். அப்ப இந்த சாமி போட்டோ வந்து இந்த மாதிரி அமைப்புல வச்சுக்கணும், நீட்டா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அங்க வந்து சாமி போட்டோ உடஞ்சி இருந்துச்சுன்னா அதை வச்சிருக்க கூடாது, வெளியில வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப அந்த சாமி போட்டோ வச்சுட்டோம். நம்ம இந்த சாமி போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப வணங்கலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காலையில 7 to 8. ஒவ்வொருத்தவங்க வேலை நேரம் வந்து எது வேணா பாத்துக்கலாம். முக்கியமா நீங்க 8 மணிக்கு மேலதான் நீங்க போறீங்கன்னா காலைல 7 to 8 வந்து நீங்க பிரார்த்தனை நேரத்தை வந்து ஒதுக்கிங்க. ஒரு நாள் எந்த டைம் நீங்க பிக்ஸ் பண்றீங்களோ லைஃப் லாங் முடிஞ்ச வரைக்கும் அதே நேரத்துல 1 நிமிஷம் தான் நம்ம சாமி கும்பிட போறோம், ரொம்ப நேரம் கும்பிட போறதில்ல. அப்ப அந்த 1 நிமிஷத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணீங்க. இன்னைக்கு 6 மணிக்குன்னா நாளைக்கு 6 மணிக்கு, அடுத்த நாள் 6 மணிக்கு டைம் உங்களோட மொபைல் வந்து அலாரம் வச்சுங்க. 5:51 அலாரம் வச்சுட்டு கரெக்டா 6 மணிக்கு சாமி கும்பிட்டு நின்றுங்க. அங்க போய் என்ன வேண்டுதல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டுமானா நோய் இருக்கக்கூடாது, கடன் அடையணும், இது மாதிரி எல்லாம் நெகட்டிவான வார்த்தை தான் பேசுவாங்க. தமிழ் வந்து ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் வந்து கொல்லும். ஓகேங்களா? அப்ப இந்த தமிழை வந்து கரெக்டா நம்ம வந்து பேசணும். அப்ப நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லணும்னா எல்லாமே பாசிட்டிவான வார்த்தை தான். பாசிட்டிவான வார்த்தைங்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அங்க ஆரோக்கியம் வந்தாவே நோய்க்கே வேலை இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நான் குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறேன் அப்படின்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவே வராது. ஓகேங்களா? கணவன் மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அந்த ஒற்றுமைங்கிற வார்த்தைக்கு அது யூனிக் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. நான் நிறைந்த செல்வத்தோட இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து காசு பணம் நிறைய வந்துருச்சு. காசு பணம் வந்துருச்சுனாவே நீங்க வந்து கடனே இருக்காது, அடைச்சிட போறீங்க. யாருக்கு சம்பாதிச்சிட்டாங்கன்னா கடன் அடைஞ்சிட போகுது. அப்ப செல்வந்தரா இருக்கிறேன், இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான வார்த்தையா தான் பேசணும் சாமிகிட்ட. ஓகேங்களா? அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் ஒரே கோரிக்கையா நீங்க வச்சுட்டு வாங்க. ஒரு மரத்தை வெட்டுறா இருந்தா ஒரே இடத்துல தொடர்ந்து வெட்டினாதான் மரம் சாயும். அதே மாதிரி நீங்க எந்த பிரார்த்தனையா இருந்தாலும்
ஒரே பிரார்த்தனையை வச்சுங்க, 90 நாள் நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்ப சாமி டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த நேரம் கிச்சனுக்கு போறோம். கிச்சனுக்கு பாருங்க, நம்மளோட தாய்மார்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் சமையல் அறைகள்லாம் இருக்கும். அப்போ வந்து உட்காந்து தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்தா தெரியும். ஆனா இன்னைக்கு கிச்சன் உள்ளார வந்துருச்சு. நம்ம தாய்மார்கள், நம்ம வீட்டுல இருக்கவங்க லேடிஸ் வந்து நின்றுக்கிட்டு தான் சமைக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 தாண்டின பிறகு முழங்கால் மூட்டு வலி வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து நீங்க அங்க ஒரு சின்னதா வந்து ஒரு சேர், மரத்தாலான சேர், 4 கால் உள்ள மாதிரி செஞ்சு அதுல உட்காந்து அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான நீங்க வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அளவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டான அளவுல வச்சுக்கிட்டோம்னாவே மன நிம்மதி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு உட்காரதுக்கு வந்து ஸ்டூலை போட்டு நம்ம கொடுத்துறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தாய்மார்கள் சமைக்கிறத வந்து பாத்தீங்கன்னா காலையில சமைக்கிறது மதியானம் கழுவாங்க, மதியானம் கழுவுறது வந்து மதியானம் சமைக்கிறத நைட்டு கழுவாங்க, நைட்டு சமைக்கிறது அடுத்த நாள் காலைல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல சிங்க்ல வந்து அந்த பாத்திரம் வந்து சேர்ந்தே கிடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி காய விடக்கூடாது. ஏன்னா பணக்காரங்க அந்த மாதிரி இல்லை, லேபர் இருப்பாங்க, உடனுக்குடன் கழுவி நீட்டா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுத்தம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வங்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சுத்தமே செய்யறதே இல்லை, செல்வம் எங்க வரப்போகுது? ஓகேங்களா? அப்ப நம்ம சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. அப்ப நம்ம தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த நேரத்துல சமைக்கிறது உடனே கையோட வந்து கழுவி வச்சிருங்க. அப்போ வந்து வேலை உங்களுக்கு வந்து சுலபம். சமைக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆகுதா, ஒரு 5 நிமிஷம் கூட அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சிருங்க. 35 நிமிஷமா நீங்க கணக்கு வச்சுங்க. சாப்பிட்ட உடனே கழுவி வச்சுட்டாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அதே மாதிரி கிச்சன்ல பாருங்க, அன்னி காலத்துல வந்து பீங்கானும் கண்ணாடி பொருட்கள் தான் அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்து சித்த டாக்டர், கைவைத்தியம் பார்த்தவங்களாம் கண்ணாடியில தான் வந்து மாத்திரை போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாத்திரை கண்ணாடியில போடும்போது, கண்ணாடிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான், சூரியனுக்கு வந்து மருத்துவ குணம், மருத்துவத்தை வந்து நோயை குணமாக்குற சக்தி உண்டு. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே பிளாஸ்டிக் வந்துருச்சு. ராகு பகவான் தான் எல்லா பொருளுமே ராகு பகவான் கலந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாசம் நீங்க கண்ணாடி பொருட்கள் வந்து மாத்துங்க. கண்ணாடி பொருட்களை வந்து நீங்க வந்து சமைக்கிறதுக்கான மளிகை ஜாமான் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைச்சிடும். இப்ப சமையல் கட்டுல இருக்கும், சமையல் வந்து பொருட்கள் வாங்குவோம் பாத்தீங்கன்னா மளிகை கடையில. இந்த மளிகை கடையில வந்து என்னைக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்கதான் நம்ம ராகுவை கொண்டுட்டு வரணும். ஒண்ணு, ஒவ்வொரு மாதம் ஆங்கில தேதிக்கு 4ஆம் தேதிக்கு நம்ம எடுத்துட்டு வரலாம், அல்லது மாச கடைசி 30 அல்லது 31ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த தேதியில நீங்க வந்து மளிகை கடையில வந்து ஜாமானம் வாங்கி பாருங்க ரெகுலரா. கண்டிப்பா அந்த மளிகை வீட்டுல வந்து பொருள் வந்து குறையவே குறையாது. ஓகேங்களா? ஏன்னா ராகு பெருக்கி கொடுப்பாப்ல, குருவும் பெருக்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் தேதி அல்லது 30, 31ஆம் தேதி வந்து மளிகை ஜாமான் வாங்கினீங்கன்னா பெருகிட்டே இருக்கும். வீட்டுல வந்து எந்த பொருளும் தீராது, எப்போதுமே கையில ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம், கடன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்து கடன் கிடையாது மாட்டேன், ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிட்டோம், நிறைய ஜோதிட குருமால பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லணும், முதல்ல உங்க மளிகை கடையில இருக்க கடன் அடைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் சேலரி வரவங்க அவங்கள்ட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு தடவை பணம் கட்டுறேன்னு சொல்லி வச்சுக்குவாங்க. அது வந்து அது ஒரு கடன். ஆனா உங்களால நிச்சயமாக முடியும். காசு கொடுத்து நீங்க வந்து பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது 4ஆம் இடம் சந்திரன் ஆச்சு. ஓகேங்களா? உணவுப் பொருளுங்கிறது அதுல போய் நம்ம கடன் வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. சம்பாதிக்கணும். இந்த மாசம் உங்களுக்கு வந்து வருதுங்களா, இப்போ மாசம் 2000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க வந்து லிஸ்ட் போட்டு 2000 ஒதுக்கி வச்சிடணும். மாசம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2000 மளிகை ஜாமானுங்க. அப்போ 2000 கொடுத்து நீங்க வந்து தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கி வச்சிடணும். அப்போ காசு கொடுத்து நீங்க வாங்கும் போது உங்களுக்கு வந்து கடன் அங்க இல்லை. ஓகேங்களா? அப்போ ரெகுலரா உங்க லைஃப்ல வந்து கடனே இருக்காது. ஏன்னா சந்திரன் வந்து தனைக்கும் பயணம் செய்யக்கூடிய கிரகம் எல்லா ராசிலுமே. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கடன்கிறது சீக்கிரத்துல வந்து அடைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ மளிகை ஜாமான் வந்தாச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம். கிச்சன்ல அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மேக்சிமம் மரம் சம்பந்தப்பட்ட கரண்டி எல்லாம் கொஞ்சம் மரத்தால் ஆனது வந்து கொஞ்சம் வந்து பழகிக்கிங்க. அது கொஞ்சம் வரும்போது குரு பகவான் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி எல்லாமே பெருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துரும். இது கிச்சன். அடுத்த நேரம் நம்ம பெட்ரூம் போறோம். ஓகேங்களா? இப்ப பெட்ரூம் நம்ம வந்துட்டாவே என்னன்னா அங்க வந்து ட்ரெஸ் மாத்துறதுல இருந்து எல்லாமே ஏ டு விசிட் அங்கதான் இருக்கும். பொதுவாக 1 BHல உள்ளவங்க பணக்காரங்க வீட்டுல இருக்கிறத நம்ம வந்து கொண்டுட்டு போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. அங்க என்ன பண்றது அப்படின்னா கட்டிலோட கால் இருக்கு. ஓகேங்களா? இந்த சைஸ், ஓகேங்களா, இதோட ஹைட்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து 99% வந்து கட்டில் தயார் பண்றவங்க வந்து நெகட்டிவா தான் வச்சிருக்காங்க. அது நீள அகலம் எல்லாம் அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், பின்னாடி தொடர்புகளுங்க சொல்றேன். ஓகேங்களா? அப்ப அந்த கட்டிலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் வைக்கவே கூடாது. வீட்டுல வந்து முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் செல்ஃப்லயும் வச்சிருப்பாங்க. நிறைய பொருள் தேவையில்லாத பொருள் வாங்கி அடியிலையும் தள்ளி விடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஓகேங்களா? கட்டில் கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க பெட்ரூம்குள்ளார மேக்சிமம் வந்து கண்ணாடி இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பீரோல கண்ணாடி இருந்தாலும் அது துணி போட்டு மறைச்சுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வந்து பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பீரோ வச்சிருப்போம். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டு திசையில வச்சிருப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே வந்து இன்னைக்கு யூடியூபை பார்த்து வந்து எல்லாமே வந்து செல்வம் வர மாதிரி தான் வச்சிருப்பீங்க. கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வச்சிருப்பீங்க. அதுக்குள்ளார போல அந்த ட்ரெஸ் வைக்கக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து துவச்சி அன்னைக்கே வந்து மடிச்சு வச்சிடணும். கந்தையாலும் கசை கட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காலைக்கு வேலைக்கு போயிட்டு வரோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டு வந்து துணியை துவச்சி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போறதுனால வாஷிங் மிஷின் இருக்குங்களா, ஒரு வாரம் அப்படியே ஃபுல்லா அழுக்கு மூட்டை மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு
ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு ஊற வச்சு துவச்சு ஞாயிற்றுக்கிழமை காய வச்சிருவாங்க. எடுத்து வச்சு மடிச்சு வைக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, அங்க வந்து சனி பகவான் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. எந்தெந்த கிரகம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும் ஒரு கணக்கு இருக்கு. ஓகேங்களா, சனி பகவான்ங்கிறது வந்து சோம்பலை கொடுத்துரும், தடை தாமதம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம வந்து அன்னன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு அடுத்த நாள் வந்து மடிச்சு வச்சிடணும். நம்ம ஆட்கள் வந்து காய வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு பெட்ல போறது இல்ல சேர்ல போறது அப்படியே வந்து வச்சிருவாங்க. ஓகேங்களா, அதை வந்து கொஞ்சம் மாத்திங்க. மடிச்சு கையோட அயன் பண்றதுனா அயன் பண்ணி வீட்டுல அயன் பண்ணி கூட நீங்க வந்து உங்களோட செல்ஃப்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மெயின் சுக்கிரன் ஆடைங்கிறது அது எப்போதுமே சுத்தமாக தான் இருக்கணும். அது அழுக்கா இருக்க விடக்கூடாது. ஓகே, இப்ப அடுத்த நேரம் நம்ம பாத்ரூம்குள்ள போறோம். அப்போ வந்து டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்றது வந்து 2 நாள் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சனிக்கிழமை அல்லது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் செவ்வாய் சனிக்கிழமை எப்ப வேணா நீங்க சுத்தம் பண்ணலாம். அது தவறு கிடையாது. ஆனா வந்து சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா, நம்ம எப்படி டாய்லெட் நம்ம வீட்டுல இருக்கோ அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட் போனாலும் நம்ம சுத்தமா தான் அங்க வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கழிவுகள் வந்து அடுத்தவங்க வந்து மிதிச்சிடக்கூடாது. என்னதான் செப்பல் போட்டாலும் அதோட கிருமிகள் வந்து தொற்று. நம்ம வந்து செய்யாம கூடி, அதாவது தெரியாத செய்யாத தவறுகள் இதெல்லாமே இந்த மாதிரி நடக்குமா, இதெல்லாம் நமக்கு பாவம் வருமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இது ஒரு அறியாமை தான். அதனால பப்ளிக் டாய்லெட் போனா கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. நம்ம வீட்டுல எப்படி டாய்லெட் சுத்தமா வச்சிருக்கணுமோ அதே மாதிரி பப்ளிக்ல நீங்க சுத்தமா வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து குளிக்கிற இடம். நம்ம குளிக்கிறோம், நம்ம உடம்புல சின்ன குழந்தைங்க வந்து எப்படி குளிப்பாட்டி விடுவாங்க, தலையில இருந்து உச்சி பாதம் வரைக்கும் வந்து நல்லா தேய்ச்சி கொள்வாங்க. நம்ம உட்காந்து குளிச்சாலும் புஷ்டம், உட்கார இடம் நல்லா நீட்டா வச்சுக்கணும். அடி பாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இன்னைக்குதான் நரம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கால் நரம்புல தான் வந்து எல்லாமே வந்து வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு. அப்ப அந்த நரம்புகள் வந்து ஆக்டிவேட் பண்றது வேதாத்ரி மகரிஷி செய்ய வந்து அதுக்கெல்லாம் பயிற்சி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காவே குளிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு நம்ம அழகா பாதத்தை தேய்ச்சிங்கனாவே நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பித்த விடப்பு அந்த வெடிப்பு வராம இருக்கும் பெண்களுக்கு. ரெகுலரா காலை கிளீன் பண்ணும்போது குளிக்கிற டைம்ல வச்சு நீங்க வந்து காலை வந்து கொஞ்சம் பாதத்தை வந்து பாதம் நல்லா பாத்துங்க, பாதம் இதான் இந்த அடியில வந்து நீங்க தேய்ச்சி நல்லா குளிச்சாவே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி புஷ்டம், ஓகேங்களா, பெடாக்ஸும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதெல்லாம் வழிவாய்ப்பு வந்து அதிகமா கொடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமா இருந்துட்டாவே ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். ஹாஸ்பிட்டல் போனாவே அந்த மருந்து செலவு வந்து மிச்சமாகும். அந்த ஒரு 2000 வந்து இங்க குடும்பத்துக்கு வேற ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து குளியல் அறை முடிச்சாச்சு. இப்போ எல்லா ரூம்லயும் நீங்க போகும்போது நல்லா கவனமா பாத்துக்கணும். அந்த நிலவாசல் இருக்கும். ஓகேங்களா, டோர் போடுற இடம் அந்த காலத்துல வந்து பாருங்க. இது 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 வந்து சைடுன்னு வச்சுங்க. இது டாப்பு, இது ஒரு சைடு, இது பாட்டம். இந்த 4 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தால் ஆனது வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து பாருங்க 3 சைடு தான் வரும். இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு, டாப்பு தான் வரும். கீழே வந்து கொடுக்கறதே இல்லை. ஏன்னா மொசைக் தரையா இருக்கு, கழிவு விட்டா வந்து இடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் மாப் தான் போடுறாங்க, கழிவு விடுறது கிடையாது. அந்த காலத்துல சிமெண்ட் தரையில கழிவு விட்டாங்க, இன்னைக்கு அது மாதிரி பண்றது இல்லை. இது ரொம்ப முக்கியம். கீழே வந்து இது இருக்கணும். அதுதான் வந்து பெண்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடந்த 40 ஆண்டுகளாக தான் பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. என்னோட பாட்டிமார்கள்லாம் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரி நிலவாசல் இருந்தனாலதான். அது தாண்டி போறது அதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஓகேங்களா, அந்த சப்ஜெக்ட்குள்ள இப்ப வேண்டாம். அப்ப நம்ம எல்லா ரூம்லயும் வந்து கீழேயும் அந்த பாட்டம் வர்றது ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா, இப்ப நம்ம வீடுக்குள்ளார ஃபுல்லா போயிட்டோம். இப்ப அப்படியே வீட்டுக்கு வெளியில வர்றோம், மாடிப்படியில ஏறோம், மொட்டை மாடிக்கு போறோம். இந்த மொட்டை மாடியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சில பேர்கள் வந்து கல்லை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, மணல் வச்சிருப்பாங்க, ஜல்லி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வெயிட்டான பொருளை கொண்டு வந்து வைப்பாங்க. மேக்சிமம் தலைக்கு மேல பாரம் ஏற்றக்கூடாது. அதனால வந்து வீடு மேல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருந்தா அதை அப்படியே நீங்க விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சிருங்க பொருள். ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விலை கம்மியா கிடைக்கும்போது வாங்கி வச்சிருவாங்க, நம்ம அடுத்த வருஷம் மாடி வீடு கட்டுறோம்னு சொல்லி. அந்த மாதிரி பண்ண வேண்டாம் தயவு செய்து. அதே மாதிரி மாடி தோட்டம் போடலாமான்னா தாராளமாக போடலாம். மாடி தோட்டம் வந்து நீங்க செய்யலாம். அது வந்து அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. ஓகேங்களா, இப்ப நம்ம அப்படியே வீட்டுக்கு மாடிக்கு போயாச்சு. அப்படியே நம்ம கீழே இறங்கி வரோம். நம்ம வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறோம். அப்படியே பாருங்க வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேங்களா, ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த தடவை வந்து 5 வருஷத்துக்கு பெயிண்ட் அடிங்க, 5 வருஷம் ஆனாலும் மழை வெயில வந்து தாங்க நல்லா நிற்கும் அப்படின்பாங்க. அது மாதிரி செய்யவே கூடாது. அன்னை காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிப்பார்கள். ஓகேங்களா, அப்ப இதோட நோக்கம் வந்து என்னன்னா, நம்ம வீட்டுல பேசுறோம் பாத்தீங்களா, இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நல்ல வார்த்தையும் பேசுவோம், தீய வார்த்தையும் பேசுவோம். அந்த பேசுற வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவு வந்து செவுத்துல போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய கிரகங்கள் சனீஸ்வர பகவான் வந்தாலும் சரி, கெட்ட தசாபுத்தி வந்தாலும் சரி, இதெல்லாம் ஆக்குபை பண்ணிடும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது. அது பாருங்க சுண்ணாம்பால் ஆனது மட்டும்தான் செய்வாங்க, பெயிண்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சுண்ணாம்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், மருத்துவ குணம் உள்ளது, பேர் புகழ் அதிகாரத்தை கொண்டக்கூடியது. அப்ப நம்ம அந்த வீட்டுல ரெகுலரா வந்து சுண்ணாம்பு அடிக்க நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தங்க பேர் புகழ் அரசாங்கத்துல
உயர் பதவி இந்த மாதிரி நிச்சயமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம வீடு சுத்திலும் வெள்ளை அடிச்சிட்டோம். அதே பாருங்க, இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு 4-5 பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா மல்டி கலர்னு வந்துட்டாவே அங்க கேது வந்துருவார். கேது வந்தாவே விரக்தி மனப்பான்மையாயிரும். குடும்பத்தோட வாழ்க்கையில வந்து சேரவே கூடாது. அப்ப வீட்டுக்கு மேக்சிமம் 2 கலர் அடிக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துங்க. பெயிண்டிங்கிறது சுண்ணாம்பா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். பாத்துங்க. அடுத்தது வந்துட்டோம். இப்ப வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டோம். ஒரு எம்டியான பிளேஸா இருக்கு அப்படின்னா மரம் வளருங்கள். முடிஞ்ச அளவுக்கு செடி வளருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பணக்காரங்க வீட்டுலலாம் பாருங்க, கோடீஸ்வரம் வீட்டுல பாருங்க, கம்பல்சரி மரம் இருக்கும். அப்ப நம்ம மட்டும் ஏன் அதை வந்து மிஸ் பண்றோம்? இது சின்ன விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மரத்தை வந்து வைங்க. அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் மாமரம் இருக்கும். மாவிலை தோரணத்துக்கு வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கணபதி ஹோமம் கூட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோமம் வளர்க்குறது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஹோமம் வளர்க்குறது ரொம்ப சிறப்பானது. இதே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு மரமோ அல்லது செடியோ வைங்க. நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தை கூட நீங்க வைங்க. இன்னைக்கெல்லாம் நெட்ல போட்டாவே அதெல்லாம் வந்துடும். அதை பார்த்து கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த அமைப்பு வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இதோட பிளஸ் வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளார அதிகப்படியான லாபம் வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ். இப்ப பாருங்க, அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த மாதிரியே இல்லை. எல்லாம் டைமிங் மாறி போயிடுச்சு. அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாச்சும் ஞாயிற்றுக்கிழமையாச்சும் உங்க ஃபேமிலியோட கணவன் மனைவி குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்ப சேர்ந்து சாப்பிடும்போது டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. உங்களுக்குள்ளார ஒரு கருத்து பரிமாற்றம், ஏதாவது ஒண்ணு ஒரு காமெடியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ வந்து வாரம் ஒரு முறையாச்சும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட சாப்பிட பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தினைக்கும் சாப்பிடலாம். வாய்ப்பு இல்லாதவங்க வாரம் ஒரு முறை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கவுண்டமணி வட்டி சொல்லுவாங்க, ஆனா நீங்க மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, நான் என் மனைவிட்ட எப்போதுமே அல்வாவும் பூ வாங்கி கொடுக்குறேன்டா, அதான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பாருங்க, மேசராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தையும் 7ஆம் இடமான துலாத்தையும் ஆக்டிவேட் பண்றாப்ல. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து என்ன பண்ணோம்னா, அவங்கவுங்க மனைவிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பூ வாங்கி கொடுங்க. அல்வா வாங்கி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு பூவாச்சும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா, ஒரு பூ வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இப்ப விலை ஏறும் போது இங்க கம்மியா வச்சிருங்க. அப்ப என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுங்க. சொல்லிருங்க முன்கூட்டியே. ஒன்னும் சொல்லிடுவாங்க, என் மேல அன்பு காணா, திடீர்னு நீங்க நினைச்சா பூவா தினைக்கு வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து பூவே வாங்க மாட்டீங்கன்னு விலைவாசி ஏறுது. அதனால நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அப்போ வாரம் ஒரு தடவையாச்சும் அவங்களுக்கு வந்து பூ வாங்கி கொடுத்து பழகுங்க. ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரன். ஓகேங்களா? 7ஆம் இடமும் சுக்கிரன். அப்போ மனைவிக்கு நீங்க வந்து பூவோ ஸ்வீட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிரும். வருமானம், ஏன்னா நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்காண்டி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்போதுமே ஒரு ஸ்வீட் உணவு பொருள் வச்சிருங்க. ஓகேங்களா? நார்த் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கம்பல்சரி ஸ்வீட் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல நம்மளோட இதுல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பழக்கமே இல்லை. இன்னைக்காச்சும் தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் இருக்கும், அல்லது பொங்கலுக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல மட்டும்தான் ஸ்வீட்டுங்கிறது இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளுமே வந்து ஒரு ஸ்வீட்டை வீட்டுல வச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து சுகர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்பட வேணாம். ஒரு ஸ்வீட் சாப்பிடறதுனால ஒன்றும் வந்துட போறது இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டை வீட்டுல வந்து வாங்கி வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா பணக்கார வீட்டுல இதெல்லாம் இருக்கு. நம்மளும் பணக்காரன் ஆகணும், நம்மளும் கோடீஸ்வரன் ஆசை இல்லையா? ஏன்னா ஒரு ஜென்மம், இந்த ஜென்மத்துலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இருக்கிறோம். அடுத்த பிறவில வந்து என்னவா பிறக்க போறோம் நமக்கே தெரியாது. அப்ப இந்த பிறவில இருக்கும்போது நம்ம ஜாலியா சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். கோடீஸ்வரன் ஆக முடியா, லட்சாதிபதியா மாறணும். அட்லீஸ்ட் லட்சாதிபதியா மாற முடியாது, நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களோட ஃபேமிலியில உங்க வீட்டுல செய்ய ஆரம்பிங்க. சார் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சார் அப்படின்னா பரவாயில்ல, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை வந்து நீங்க சுத்தமா வச்சுங்க. யார் ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சுத்தமா நீட்டா பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து சொந்த வீடு பாக்கியத்தை வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு தாந்திரிக ஒரு விஷயங்கள். அப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கும் போதே நீங்க சந்தோஷமா வீட்டுல வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து எழுதி வைங்க. ஓகேங்களா? உங்க பீரோல ஒட்டி வைங்க. நீங்க பாக்குற இடத்துல வந்து நாங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிறோம், குடும்பத்தோட ஆரோக்கியமாக இருக்கிறோம், செல்வந்தரா இருக்கிறோம், இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்க வந்து ஒட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பார்க்க நீங்க, உங்க குழந்தை, உங்க அப்பா அம்மா யாரு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த மாதத்துல ஒரு அமைப்பு உண்டு. தமிழ் மாதங்கள், நீங்க எந்த மாதத்துல பிறந்தாலும் சரி, அந்த 30 நாளுக்குள்ளார, இப்போ ஒருத்தவங்க வைகாசி மாசத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த வைகாசி 1ல இருந்து 30 தேதிக்குள்ளார வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆறு, குளம், குட்டை, ஏரி இதுல போய் குளிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக அது போயிட்டு வந்தீங்கன்னாவே ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அது முடியல சார்னா நீங்க பிறந்த கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிழமையில போய் நீங்க குளிச்சுட்டு வந்தாலும் அந்த மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு, புண்ணியங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும்.
இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்க ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மருதமலை குருஜி ஐயாவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடியுமோ அந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்தி பாருங்க. இதை வந்து ரெகுலரா செஞ்சீங்கன்னா 68 நாள்ல உங்களை வீடை தேடி தெய்வ மகள் வந்து வந்துருவாங்க. 73வது நாள்ல உங்களுக்கு வந்து வாகன யோகம் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். 85வது நாள்ல குபேரன் வந்து உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் 88 89ல நீங்க வீடு கட்டுற யோகம் வந்துடும். 99 நாள் உங்களுக்கு வந்து ராஜ யோகத்தை வந்து கிடைக்கும். இது அனைத்தும் நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் பட்சத்தில், முழு நம்பிக்கை இதுல செய்யும் பட்சத்தில் இது அனைத்தும் நடக்கும். மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடியேன் லால்குடி செந்தில். மேலும் எங்கள் ராஜநிலை டிவிக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். ஒரு அன்புள்ள ராஜநிலை டிவி நேயர்களே, இதை வந்து டிவி வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் அதே மாதிரி யூடியூப் வாயிலும் பார்த்து கொண்ட அனைவருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமா காலையிலிருந்து ஒரு இனிக்க விருந்துங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விருந்து வந்து உங்களுக்கு அனைவருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருந்துல மயக்கங்கிற வச்சுக்கங்களேன், உண்ட மயக்கம் தொடர்ந்து மாதிரி மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க லால்குடி செந்தில் அவர்கள் வந்து வீடுங்கிற விஷயத்த பேசினாரு. அற்புதமான விஷயங்கள். ஏறக்குறைய இதில் நான் வந்து ஏறக்குறைய 90% எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போன அட்வைஸ் பண்ணாமே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. எங்க வீட்லயே அட்வைஸ் பண்ணாலும் கூட பிடிக்காது. அது வந்து ஒரு விஷயம். வீட்டை பொறுத்தவரை எங்க சுத்தமா இருக்குதோ அங்கதான் தெய்வம் நடமாடும். சுத்தம் தான் ஜோறு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டா கதவு நிலவு மேல உட்காரக்கூடாது. நடைமுறையில என்ன பண்ணுவாங்க, நிலவு மேல உட்காந்துட்டே சாப்பிடுறாங்க. அதே மாதிரி படி மேல உட்காந்து தலை செய்வாங்க. துணிமணிகளை வாசப்படி முன்னாடி துவைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாமே வந்து என்னன்னா நடைமுறையில வந்து அவங்க சொல்லி திருத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இந்த செருப்புன்னு சொன்னாங்க, செருப்பெல்லாம் வந்து டிசிப்ளினா அடுக்கி வைக்கணும். வேணுங்கிற 10 செருப்பு இருந்தாலும் அது வந்து அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சு மூடி வச்சுக்கணும், தெரியக்கூடாது. அவன் போடக்கூடிய செருப்புல வந்து 2 செருப்புனா 2 செருப்பு. அதாவது இந்த சொல்ல விஷயங்கள் பூராமே அன்றாடம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். பாசிட்டிவ். வீட்டுக்குள்ள வந்து சண்டையே போடக்கூடாது. கணவன் மனைவி சண்டைங்கிற சண்டை வந்துனாவே ஓரியாடன் குடும்பம் ஓரியாடி போயிருன்னு ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி வெள்ளை அடிக்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சுண்ணாம்பு போட்டு தான் தை மாசம் அந்த சாமான்களை எல்லாம் வெளியே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தான் வந்து வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, உள்ள கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப ஊடு ஊரை கம்ப்ளீட்டா அந்த சாமானங்கள் அசைவுறோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த வீட்டுக்குள்ள ஓடி வச்சு 20 வருஷமா அப்படியே அசையாம பொருளா இருக்கும்போது அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறக்காரு. வருஷத்துக்கு வெளியே எடுத்து வைக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜியை வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான். மாடே இருந்தனா வருஷத்துக்கு கழுவிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து இப்ப நம்ம இங்க கழுவுறாங்களா, நடைமுறையில் எல்லாமே மாறி போச்சு. ஸோ வந்து நிறைய ஒரு அரை மணி நேரம் ஒரு 20-25 நிமிஷம் பேசுறாங்க கூட இந்த தகவல் வந்து அனைவருக்கும் பயனுள்ள தகவல். அதாவது கேரண்டிங்கிற விஷயம் இதுதான். அது அப்ப அந்த பாசிட்டிவ் தான் ஒரு விஷயம். எனக்கு பிடிச்ச விஷயம் செந்தில்கிட்ட பாசிட்டிவ். ஏன்னா இப்ப நான் சொல்றதும் கடைப்பிடிக்கிறது பாசிட்டிவ் தான். எல்லாம் நல்லாரு. இந்த ஒரே விஷயம் தான் நான் எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம், நல்லாரு. இப்ப ஜோதிடன் வந்து 9 கிரகத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறேன். அவன் சொன்னா பலிக்கும். அந்த விஷயம் யாருக்கும் தெரியறதில்ல. வந்தவன் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம பயமுறுத்துறதுக்கு தான் கணக்குல போட்டு இருக்கிறோம். எங்கடா பண்ணணும், பயமுறுத்துறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற கட்டத்தில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஒரு நல்ல, அதாவது இதை கேட்கறவங்க எல்லாம் மறுபடியும் வந்து இதை எடுத்து குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இது ஏறக்குறைய 100% வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நான் இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் கூட ஃபாலோ பண்ணணும், பண்ணிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 90-99% பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கூட எல்லாருமே பண்ணணும். ஒரு துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சிடணும். அதான் சொன்னேன், சுக்கரனுங்கிறது துணிமணி மடிச்சு வைக்கணும். அது ஒழுக்கமா பாக்குறேன்னா அந்த கண்ணியில சுக்கரன் இருக்கிறவங்க மட்டும்தான் அது மாதிரி டிசிப்ளின் பண்றவங்க. 12 ராசிலேயே கண்ணின்ல வந்து சுக்கரன் இருக்கிறவங்க அழுக்காவே வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் அழுக்கணும். கொஞ்சம் ஒரு மூலையில அழுக்கப்பட்டதுன்னா தேய்ச்சி இருப்போம். நம்ம கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் விட்டுருவோம். அந்த அழுக்கெல்லாம் பண்ணக்கூடியவங்க கன்னிராசிக்காரர் மட்டுமே. அது கண்ணியில வந்து மற்ற யாருமே, அதாவது சுக்கரன் இருக்கிறவங்க அப்படியே மடிச்சு வச்சிருவாங்க. வீட்டை பார்த்தா ஒத்தி எடுத்து புதுசா இப்பதான் கொண்டு போய் வச்ச மாதிரி எல்லா புஸ்தகங்களும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல பதிவை தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க லால்குடி செந்தில் அவர்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு வாழ்த்தை வந்து ராஜநிலை டிவி சார்பிலையும் என்னுடைய சார்பிலும் வழங்கி அவர் இன்னும் நிறைய வந்து மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக நிறைய செய்யணும். அவர் நிறைய எண்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கொடுத்து மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். நான்
நாம் பலம் பெறதை விட நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை சேர்ந்தவங்க எல்லாம் பலம் பெறுறது தான் ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.